வரலாற்றிலே இதான் முதல் முறையா 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் ஒரு கட்சியை விட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு போறது வந்துட்டு இதான் வரலாற்று முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஓபிஎஸ் வந்து தனிச்சு விடப்பட்டுட்டாரு. ஓபிஎஸ் வந்து யார் கூட போக போறாருன்னே தெரியல. ஒருவேளை வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரா, இல்ல வந்து விஜய் கூட வந்து சேர்ந்துட போறாரா? சட்டமன்றம் ஆரம்பிச்சு பிரஸ் மீட்ல கூட என்ன பேசுறாரு அப்படின்னா, திமுக நல்லாட்சி தானே கொடுக்குது, ஸ்டாலின் அவர்கள் நல்ல முதல்வர் தானே இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, அதிமுகல 3 முறை முதல்வராக இருந்த ஒருத்தர் வாயில இருந்து இப்படி வரும்போதே ரைட் இவர் வந்து திமுக தான் போக போறாருன்ற மாதிரி நமக்கு ஒரு சமிக்கைகள் வந்து தெரிஞ்சது. இது இன்னைக்கு ஊர்ஜிதமாகிற மாதிரி வந்துட்டு இன்னைக்கு ஜெயலலிதா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தீய சக்தி அப்படின்னு சொல்லி எதிர்த்துக்கிட்டு இருந்த திமுக கட்சியிலேயே போய் சேர்ந்துட்டாரு. அது ஜெயலலிதா அம்மா உட்கார வேண்டிய இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா ஒரு சின்ன சேர் போட்டு உட்காந்து ஆட்சி பண்ணவர் தான் ஓபிஎஸ் இன்ன வரைக்கும் அதிமுகல சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அதிமுக உரிமை மீட்புக்குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு திமுக போய் உட்காந்துட்டு எப்படி உரிமையை மீட்பாரு அப்படிங்கிறதா வந்து பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அதிமுகல ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்கன்னா தடுத்து நிப்பாட்டிட்டு தயவு செஞ்சு இந்த முடிவு எடுக்காதீங்க, ப்ளீஸ் பின்னாடி போயிடுங்க, வேண்டாம், நீங்க சேர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை விட்டுட்டு திமுக கூட போய் சேர்ந்தது என்ன இருக்கு அப்படின்னா, எதுக்காக போய் சேர்ந்தாரு அப்படிங்கிறது. ஏன்னா இவ்வளவு கோடி சொத்து வந்து சேர்த்தாச்சு. இதை தாண்டி வந்து அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளும் வந்து மறைமுகமா இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி வந்துட்டு இன்னைக்கு போய் சேர்ந்திருக்காரு அப்படின்னா, இந்த விஷயம் எல்லாத்துல இருந்தும், அந்த பாஷ்யம் இருக்கிற எல்லா பஞ்சாயத்துல இருந்தும் நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு இப்போதைக்கு திமுக வந்து கரெக்டான இதா இருக்கும். இந்த தேமுதிக போய் திமுக கூட சேர்ந்தது, ஓபிஎஸ் திமுக கூட போய் சேர்ந்தது, இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா, நாட் ஓன்லி திமுக கூட போய் சேர்ந்தது மட்டும் கிடையாது. இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, யாருமே மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு கட்சியிலிருந்து கட்சிக்கெல்லாம் போகல. அரசியலை பொறுத்த வரைக்கும் காமெடியா ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவாங்க, அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஒன்று சொல்லுவாங்க, அரசியல் சீரியஸாவே சொல்லுவாங்க, அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர நண்பரும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இது ரீசெண்ட் டைமில் யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ பன்னீர்செல்வம். அவர் வந்து அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படின்ற ஒரு குழு வந்து ஆரம்பித்து அந்த குழுவோட தலைவராக இருக்கார். அதிமுக எப்படியாவது மீட்டெடுப்போம், எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருந்த ஒருத்தர். இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய துரோகி, அவரை வந்து நம்ம கட்சியில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இது என்னடா அது அதிமுகவில் இவ்வளோ பெரிய சிக்கல் போயிட்டு இருக்கேன்னும் போது, இன்னொரு பக்கம் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி எதையுமே கவலைப்படாமல் அவர் என்டிஏ கூட்டணி அடுத்த தேர்தலுக்கு என்ன பண்ணலாம் பரப்புரை அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்காரு. ஆனால் ஓபிஎஸ் வந்து தனிச்சு விடப்பட்டுட்டாரு. ஓபிஎஸ் வந்து யார் கூட போக போறாருன்னே தெரியல. ஒருவேளை வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரா, இல்லை வந்து விஜய் கூட வந்து சேர்ந்துட போறாரா, செங்கோட்டையன் மாதிரி அவருக்கு ஒரு பொறுப்பு தர போறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து திமுகவோட பி டீமாக செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து தொடர்ந்து இபிஎஸ் தரப்பில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, சட்டமன்றம் ஆரம்பித்து ப்ரெஸ் மீட்டில் கூட என்ன பேசுகிறாரு அப்படின்னா, திமுக நல்லாட்சி தானே கொடுக்குது, ஸ்டாலின் அவர்கள் நல்ல முதல்வர் தானே இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அதிமுகவில் 3 முறை முதல்வராக இருந்த ஒருத்தர் வாயிலிருந்து இப்படி வரும்போதே ரைட் இவர் வந்து திமுக தான் போக போகிறாருன்ற மாதிரி நமக்கு ஒரு சமிக்கைகள் வந்து தெரிஞ்சது. இது இன்னைக்கு ஊர்ஜிதமாகிற மாதிரி வந்துட்டு இன்னைக்கு 3 முறை தமிழக முதலமைச்சராக அதிமுக தரப்புல இருந்த ஒருத்தர் இன்னைக்கு ஜெயலலிதா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தீய சக்தி அப்படின்னு சொல்லி எதிர்த்துக்கிட்டு இருந்த திமுகவோட கட்சியில் போய் சேர்ந்திருக்காரு. அதாவது இந்த கூட்டணி ஆதரவு அப்படிலாம் இல்லாமல் திமுக கட்சியிலேயே போய் சேர்ந்துட்டாரு. இது எப்படி இருக்கு அப்படின்னா, அண்ணா அவர்கள் வந்து முன்னாடி சொல்லியிருப்பாராம், அதாவது எப்படின்னா கல் விட்டு எறிவாங்க, அப்புறம் ஒரு கட்ட மாலையை கொண்டு வந்துட்டு வருவாங்க, இதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லுவாராம். அதாவது கல்லை விட்டு ஒருத்தங்களை போட்டு எதிரின்னு சொல்லி அடின்னு அடிப்பாங்க, அவங்களே திரும்ப ஒரு கல், அதாவது பெரிய கட்ட மாலை எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே போட்டு ஒரு கூட்டணி அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ இதுதான் அரசியல் அப்படின்னு அண்ணா சொல்லியிருப்பாரு. ஸோ அது வந்து ஊர்ஜிதமாகிற மாதிரி இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் போய் சேர்ந்திருக்காரு. சரி, ஓபிஎஸ் அவ்வளோ முக்கியமான ஆளாக மாறினது எப்படி? ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 3 முறை முதலமைச்சர் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதாவது எம்ஜிஆரை தாண்டி ஜெயலலிதாவை தாண்டி இன்னைக்கு வந்து இவரும் வந்து அதிமுகவில் முக்கிய பொறுப்பில் முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்னா யார் இவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்த ஒருத்தர் ஏன் வந்து திடீர்னு வந்து கட்சியால் நீக்கப்படுறாரு, கட்சி விட்டு வெளியேற்றப்படுறாரு, திரும்ப வந்து நான் மோடியை பார்க்கணும், இபிஎஸ்ஸை பார்க்கணும்னு ஒரு நேரம் கேட்டால் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேனி பெரியகுளத்தில் ஒரு டீ கடை வச்சு இருந்தவர் தான் வந்துட்டு ஓபிஎஸ் அவர்கள். அவருடைய இயற்பெயர் வந்து பேச்சிமுத்து. அப்படி தன்னோட வாழ்க்கை ஆரம்பித்த ஒருத்தர்
மெல்லமாக அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது வந்து டிடிவி தினகரன். எனக்கு தெரிஞ்சு நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசியிருப்பேன், அதில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக அப்படிங்கிறது ஒன்று, ஜெயலலிதா வளர்த்தெடுத்த அதிமுக அப்படிங்கிறது ஒன்று, ஜெயலலிதா இருக்கும்போதும் இறந்ததுக்கு அப்புறமும் இடையில உருவான அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 அதிமுக தான் வந்து அப்படி மாறி 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 வந்திருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3வது அதிமுக அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க சசிகலா திட்டம் போட்டு சில விஷயங்கள் பண்ணி நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் வந்து முதல்வர் வேட்பாளர் ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்து டிடிவி தினகரனை வந்து உள்ளே கொண்டு வராங்க. அதாவது ஜெயலலிதா இறப்புக்கு அப்புறமா அடுத்த முதல்வர் அப்படின்னும் போது கட்சியில் வேலை செஞ்ச இவங்க, கட்சிக்காக இவ்வளோ பாடுபட்டாங்க, இவங்கெல்லாம் தாண்டி நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் வந்துடணும், அதிமுக நம்ம கையில் வந்துடணுன்ற ஒரு திட்டத்தை வந்து எப்பயோ தீட்டியிருப்பாங்க. ஸோ அந்த திட்டத்து மூலமாக டிடிவி உள்ளே வராரு. டிடிவிக்கு என்ன அப்படின்னா, தேனி பெரியகுளம் தொகுதியில் நிற்கும் போது ஆளினால் சொல்லுவாங்கல்ல, 24 hours ஒரு செக்யூரிட்டி மாதிரி வந்துட்டு ஓபிஎஸ் அவர்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓபிஎஸ்ட்டை பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியலில் அதிமுகவில் இப்போ கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் அப்படின்னா மிஸ்டர் பணிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு விசுவாசத்தின் உச்சம் அப்படிங்கிறதான் ஓபிஎஸ் அவர்கள். ஜெயலலிதா அவர்களுக்கு ஏன் ஓபிஎஸ் அவர்களை இவ்வளோ பிடிச்சதுக்கு அப்படின்னு ரீசன் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த விசுவாசம் தான். அதாவது டிடிவிக்காக வேலை செய்கிறாரு, டிடிவி மூலியமாக அப்படியே வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு நட்பு கிடைக்குது, அவங்க கூட பேசுகிறாரு. அதாவது 1998க்கு அப்புறம் தான் இவருடைய அரசியல் பிரவேசம் ஸ்டார்ட் ஆகுது. நான் சொல்கிறது அதுக்கு முன்னாடியே ஒரு கட்சியில் வந்து அரசியல் செய்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் இருந்தாலுமே ஒரு அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா 98க்கு அப்புறம் தான் வந்து அவருக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு ஓபிஎஸ் அவர்கள் பயங்கரமாக வேலை செய்கிறாரு, விசுவாசமாக இருக்கார். அதிமுக மட்டும்தான் நம்மளுடைய அனைத்ததை என் வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறேன்ற அளவுக்கு வேலை செய்கிறாரு. ஜெயலலிதா அவர்கள் வந்து மேடையிலேயே வந்து அவருடைய விசுவாசத்தை பற்றி பயங்கரமாக வந்து பேசுகிறாங்க. அதிமுக ஒரு முக்கியமான புள்ளியாக வந்து ஓபிஎஸ் மாற ஆரம்பிக்கிறாரு. நான் எந்த அளவுக்கு விசுவாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனையினால வந்துட்டு அதிமுகவில் முதல்வராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் பதவியை விட்டு வெளியே போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அவங்க மீண்டும் பதவி ஏற்கிற வரைக்கும் ஒரு காலகட்டம் இருக்கும்ல, அந்த காலகட்டத்தில் ஓபிஎஸ் அவர்களை வந்துட்டு அந்த இருக்கையில் உட்கார வச்சுட்டு போகிறாங்க. அந்த இருக்கையில் கூட நான் உட்கார மாட்டேன், அது ஜெயலலிதா அம்மா உட்கார வேண்டிய இருக்கைன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக ஒரு சின்ன சேர் போட்டு உட்காந்து ஆட்சி பண்ணவர் தான் ஓபிஎஸ்ன்னு இன்ன வரைக்கும் அதிமுகவில் சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு, அதாவது நான் அரசியலில் அதிகமாக வந்து ஈடுபாடாக பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும் போது பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஓபிஎஸோட பேர் அதிகமாக அடிபட்ட ஒரு பேராக இருந்துச்சு. ஏன்னா அப்போ அவர் தான் வந்துட்டு முதல்வராக இருந்தார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் முடிஞ்சு ஒரு வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா ஜல்லிக்கட்டு நாயகன் இவங்களே பேர்லாம் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் போராடினது ஃபுல்லாக பாவம் பசங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று வைரல் ஆச்சு. என்ன அப்படின்னா, ஒரு ரோட்டில், அதாவது ஒரு மெயின் ஒரு பைபாஸ் ரோட்டில் வந்துட்டு ஓபிஎஸ் அவர்கள் கீழே தரையில் உட்காந்து ஒரு டீ குடிச்சிட்டு இருப்பாப்புல ஒரு கப்பில். இது வைரல் ஆச்சு. எப்போ பார்த்தீங்களா, இவ்வளோ எளிமையான ஒருத்தர், இவரை முதல்வராக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த சமயத்தில் அவருக்கு அந்த பவர் இருந்துச்சு. காரணம் என்னென்னா, சுற்றி முற்றி பார்க்கும்போது ஜெயலலிதா அவர்களே வந்துட்டு விரும்பி ஒருத்தரை வந்து முதல்வராக உட்கார வைக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய ஆள், அப்படி ஒரு இடத்த வந்து அவர் வச்சுருந்தாரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தர்ம யுத்தம், இந்த காமெடியெல்லாம் அதுக்கப்புறம் நடந்த விஷயம். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து உருவானது. ஒரு தலைவன் அப்படின்னா இந்த இடத்துல இவர் இருந்தால் தகுதியாக இருக்குன்ற ஒரு மென்டாலிட்டியை வந்து கொண்டு வந்தாங்க. அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. எல்லாருக்குமே வந்து ஓகே, ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அவரை முதல்வர் ஆக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து சசிகலா உள்ளே வந்தது, அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இபிஎஸ் அவர்கள் எப்படி முதல்வர் ஆனார் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஓபிஎஸ் எங்கே மிஸ் பண்ணார் அப்படின்னா, நான் அடிக்கடி ஒரு விஷயம் வந்து வீடியோவில் சொல்லுவேன், தலைவங்கிறது வந்து பதவி கிடையாது, தகுதி அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு ஒரு பதவி கிடச்சிருக்கு, அந்த பதவியை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பதவியில் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது. தகுதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தில் ஒரு பொறுப்பில் போய் உக்காந்துட்டோம், நம்மளால் முடிஞ்சால் அந்த இடத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம் இல்லையா, அதுதான் வந்து தகுதி. அது இல்லாமல் சும்மா நான் போய் உக்காந்துட்டு அந்த பதவியை நான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் யார் கூடயும் செஞ்சலாம் வேலைலாம் செய்ய மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து ஒருத்தங்க கீழே இறங்கி போவாங்க. அந்த இடத்துல தான் வந்து ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் கிடைச்ச அத்தனை வாய்ப்புகளையும் விட்டுட்டு 3 முறை முதல்வர், அடுத்த தேர்தலில் அவரே முதல்வராக வாய்ப்புகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்தது காரணம். இந்த இடத்துல இபிஎஸை பாராட்டி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி வந்து சொல்லலாம், இவர் வந்து வளர்த்து விட்ட இவங்கள மறந்துட்டு அவங்கள மறந்துட்டார் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையை சொல்ல போனால் இபிஎஸ் அவர்கள் இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி, அதாவது இபிஎஸ் அவர்கள்லாம் 1 மாதத்துக்கு மேலே அவர் உட்கார வர அந்த சேரில் அப்படிலாம் சொன்னவங்க,
இன்னைக்கு இத்தனை ஆண்டுகள் கழிச்சு எதிர்க்கட்சி தலைவராக உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு அவ்வளோ கேள்விகள் கேட்குறாரு. அதிமுக வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. இன்னமும் அதிமுக விட்டு கொடுக்காம போயிட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் என்ன தோணுது அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் எது கட்சி ஆரம்பிச்சாரு, ஜெயலலிதா அவர்கள் ஏன் இவ்வளவு காலம் போராடி அந்த கட்சியை வளர்த்து எடுத்தாங்க, அவங்க வாழ்க்கையே தியாக வாழ்க்கைன்னு சொல்ற அளவுக்கு எதுக்கு உட்காந்து போராடி வளர்த்தாங்க, இவ்வளவுதும் பண்ணி கடைசியில் கொண்டு வந்து எங்க நிப்பாட்டிருக்காங்க அப்படின்னா, இபிஎஸ் அவர்கள் ஓகே அவருடைய இதுக்காக வந்துட்டு கட்சியை கொண்டு போயிட்டு இருக்காரு, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு. இப்போ தேர்தலில் இருந்துகிட்டு இருக்கு கட்சி, அதிமுக உயிர்ப்போட இருக்குது. ஆனால் அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு திமுகவில் போய் உட்காந்துட்டு எப்படி ஒரு உரிமையை மீட்பாரு அப்படிங்கிறதான் வந்து பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இதை தாண்டி என்ன அப்படின்னா, அவர் அறிவாலயத்துக்கு காலையில் போகிறாரு, அதாவது சேர்றதுக்காக போகிறாரு. போகிற வழியில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அறிவாலயம் வாசலில் அதிமுகவில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தடுத்து நிப்பாட்டிட்டு தயவு செஞ்சு இந்த முடிவு எடுக்காதீங்க, ப்ளீஸ் பின்னாடி போயிடுங்க, வேண்டாம் இங்கே சேர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி வந்து ஓபிஎஸ் அவர்கள் உள்ளே போய் சேர்ந்துட்டாரு. இது எப்படின்னா அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், நீங்கள் எப்படி வந்து இதெல்லாம் வந்து கொஸ்டின் பண்ண முடியும், இது விமர்சனம் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னும் போது இந்த இடத்துல என்ன தோணுது அப்படின்னா, போன வாரம் வரைக்கும் ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்காங்க, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசினவங்களுக்கு எதிராக இருக்கவங்கள்ட்டே போய் சேர்ந்துக்கிறாங்க. அப்படின்னா இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் முட்டாளா அப்படின்ற ஒரு கேள்வி மட்டுமே இப்போ வரைக்கும் நமக்கு இருக்குது. ஏன்னா அரசியலில் ஓகே நாகரிகம் கருதி பேசுகிறோம், விமர்சனம் வைக்கிறோம், அதை தாண்டி வந்து அரசியலுங்கிறது வந்துட்டு இப்படி தான் இருக்கும், ஒருத்தவங்க வருவாங்க போவாங்க நடக்கும்ன்றதெல்லாம் ஓகே. ஆனால் இவங்களும் சேரவே மாட்டாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிற இடத்துல இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி போயிட்டு எதிர்கட்சியில் போய் சேரும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா, மக்கள் மத்தியில் அதிமுக அப்படின்ற கட்சி மேலே ஒரு பெரிய கொஸ்டினை வந்து உருவாக்கும். இப்போ இன்னைக்கு இபிஎஸ் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட பிடிவாதம் தான் வந்து ஓபிஎஸை கொண்டு போய் அங்கே போய் சேர்த்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அங்கே போய் அதாவது தனிக்கட்சி ஆரம்பித்து அதிமுக உரிமையை மீட்பேன்னு சொல்கிற இடத்துல இருந்து தான் இந்த பிரச்சனையே கிடையாது. ஒருவேளை வந்துட்டு அதிமுகவில் நான் வந்து எதுவுமே வேண்டாம் விட்டுருங்க, நான் இவ்வளோ நாள் வந்து வேலை பார்த்ததே போதும், இனிமேல் நீங்கள் பார்த்துக்கங்க, ஒரு ஆதரவு மட்டும் நான் பின்னாடி இருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஓபிஎஸ் ரொம்ப நல்ல மனிதர். அதிமுக வளரணும், அதிமுக வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், நான் பேசாமல் வந்துட்டு நான் தேனிக்கே போயிடுறேன், உங்களுக்கு ஆதரவு மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா நல்ல விஷயம். ஆனால் அதை விட்டுட்டு திமுக கூட போய் சேர்ந்தது என்ன இருக்குது அப்படின்னா, எதுக்காக போய் சேர்ந்தாரு அப்படிங்கிறது. ஏன்னா இவ்வளோ கோடி சொத்து வந்து சேர்த்தாச்சு, இதை தாண்டி வந்து அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளும் வந்து மறைமுகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அன்றைக்கி மோடி அவர்களை வந்து அவர் மீட் பண்ணுறேன்னு சொல்லி துடிச்சதுக்கு ரீசனே பின்னாடி நம்ம என்டிஏக்குள்ளே தான் இருக்கோம் அப்படிங்கிறது தெரியப்படுத்தணும், எந்த பிரச்சனை நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறது தெரியப்படுத்துறதுக்காக தான் அவர் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி வந்துட்டு இன்றைக்கி போய் சேர்ந்துருக்காரு அப்படின்னா, இந்த விஷயம் எல்லாத்துல இருந்தும், அந்த பாஷ்யம் இருக்கிற எல்லா பஞ்சாயத்துல இருந்தும் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு இப்போதைக்கு திமுக வந்து கரெக்டான இதாக இருக்கும், பாஜக எதிர்ப்பு எல்லாமே இருக்குது, நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ என்ன தோணுது அப்படின்னா, இந்த தேமுதிக போய் திமுக கூட சேர்ந்தது, இவர் இப்போ ஓபிஎஸ் திமுக கூட போய் சேர்ந்தது, இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா, நாட் ஓன்லி திமுக கூட போய் சேர்ந்தது மட்டும் கிடையாது, இந்த கட்சிகள் மாறி வரி மக்கள் நல கூட்டணியில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் மதிமுகல இருந்து எல்லாருமே இந்த கட்சியை மாற்றி 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 போகிறாங்க இல்லையா. இவங்கெல்லாம் பார்க்கும்போது ஒன்று தான் சொல்ல தோணுது, இப்போ செங்கோட்டையனே வந்து தாவேக்காவுக்கு வந்திருக்கட்டுமே, அதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, பார்த்துட்டு இருக்க மக்கள் முட்டாளா, அப்போ வந்துட்டு யாருமே மக்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்சியிலிருந்து இந்த கட்சிக்கெலாம் போகலை. இந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு நான் போகிறேன் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நான் பெனிஃபிட்டாக எடுத்துப்பேன். இப்போ தேனி சட்டமன்ற தொகுதியில் வந்துட்டு நான் நின்று ஜெயிச்சு கண்டிப்பாக பாருங்கள் இந்த நாள் செய்ய தான் போகிறேன், அதிமுக விட்டுருங்க அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, அங்கே போய் நின்றுட்டு திமுக வந்து சேர்ந்துட்டீங்களே எப்படி சார் அப்படின்னா, இல்லை சார் சிஎம் முதல்வர் வந்து நல்லது பண்ண போகிறாரு, அவர் வந்து நல்லாட்சி கொடுப்பாரு, மீண்டும் தளபதி ஆட்சி தான் வரப்போகிறதுன்னு அங்கே பேசிட்டு ஒரு நிருபர் கேட்குறாரு, சார் அதிமுக எதிர்காலம் அவ்வளோதான், அது போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு அப்படின்றாரு. அப்போ எதுக்காக ஒரு அதிமுக மீட்பு குழுன்னு ஆரம்பித்தார், எதுக்காக அதை பண்ணார்? அப்போ அதிமுக அப்போ உங்களுக்கு வந்து ஒரு அதிமுக கட்சி கிடையாது, ஒரு எமோஷன் கிடையாது, அது வந்து ஜஸ்ட் ஒரு ஓகே நம்ம வந்து பயணிச்சிட்டு இருந்த ஒரு குதிரை செத்து போச்சு, ஓகே தூக்கி போட்டு அடுத்து வேற குதிரையை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தானே. அதாவது சொல்லுவாங்க, ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு இபிஎஸ் ஆதரவுகளை பற்றி தப்பாக சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ இபிஎஸ் ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க, என்ன அப்படின்னா, அதிமுகவோட கட்சி அலுவலகம் அப்படிங்கிறது உங்கள் கோயில் மாதிரி, உள்ளே இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர்களும் சாமி மாதிரி அவங்களுக்கு, அதுதான் வந்து எல்லா கட்சிக்காரங்களுக்குமே இருக்குது. இப்போ அறிவாலயத்தை போய் யாராவது தொட்டாங்க அப்படின்னா திமுக காரங்களை ஒருத்தனுக்கு, அதாவது அடிப்படை தொண்டனுக்குமே கோவம் வரும். அப்படி இருக்கும்போது அதிமுக கட்சி அலுவலகத்துக்குள்ளேயே போனவர் தானே இவர், அடிச்சு உடச்சிட்டு அப்படின்ற அந்த பாயிண்ட்டை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கேட்கும்போது என்ன அப்படின்னா, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாருப்பா, ஏதோ ஆயிடுச்சுப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ தான் உண்மை தெரியுது, திமுக கூட போய் சேர்ற அளவுக்கு அவர் மனசு இருந்திருக்கு அப்படின்னா இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே.
ஸோ இது மக்களாகிய நம்ம எப்படி எடுத்துக்கலாம், எப்படி இதை பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கம் போல் வந்துட்டு இதை ஒரு கட்டத்தில் மறந்துடுவோம். சரி ஓகே, இது இப்படி தான், அரசியல்லாம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து இது என்ன அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னும் போது, இது வந்து நம்ம வாக்குகளாக பார்க்கும்போது பெரிய அளவில் மாற்றம் அப்படிங்கிறது பெருசாக இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வந்து அவர் திமுக கூட போய் சேர்ந்ததுனால வந்துட்டு இருக்கக்கூடிய அதிமுக வாக்குகள் ஃபுல்லாக அவர்கிட்ட போயிடுமா, அந்த முக்குளத்து சமூக வாக்குகள்லாம் அவர்கிட்ட போயிடுமா அப்படிங்கிறது வந்துட்டு சுத்தமாக நம்ம வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா அதிமுகவில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எல்லாருமே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒருங்கிணைந்த அதிமுக தானே தவிர யாரும் திமுக கூட போயிடுங்க, தாவேக கூட போயிடுங்கன்னு யாரும் சொல்லவே கிடையாது. ஸோ எல்லாரும் சொன்னது எல்லாரும் ஒன்றா செஞ்சு வேலை செய்வோம், எல்லாம் சேர்ந்து வேலை செய்யும் போது கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற இடத்துல தான் எல்லாரும் வேலை செஞ்சாங்க ஒழிய யாருமே வந்துட்டு நீங்கள் திமுக கூட போங்கன்னு சொல்லவே கிடையாது. ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக தான் இதை வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவுக்கு இதில் என்ன ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னா, திமுக என்னன்னா இப்போ ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்த அதிமுகவில் முக்கிய பொறுப்பில் இருந்த ஒருத்தரை கொண்டு வந்து இன்னைக்கு திமுகவில் இணைச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய திருப்தி ஒன்று இருக்கும். இது வந்து எமோஷ்னலாக பர்சனலாக இவ்வளோ காலமாக வந்து திமுக அதிமுகன்ற ஒரு பெரிய ஒரு போட்டி போயிட்டு இருந்துச்சு இல்லையா, இதில் ஒரு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றியாக கூட பார்ப்பாங்க. ஆனால் அது வரலாற்றுலேயே இதான் முதல் முறையாக 3 முறை முதலமைச்சராக இருந்தது பாருங்கள், எத்தனை வாட்டி நானே சொல்கிறேன் பாருங்கள். 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் ஒரு கட்சியை விட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு போகிறது வந்துட்டு இதான் வரலாற்றில் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நடந்த விஷயம். இதுக்கப்புறமா வந்து தேனி சட்டமன்ற தொகுதியில் தளபதி வந்து எனக்கு வாய்ப்பு அளித்தா நான் போட்டியிடுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி போட்டியிட்டார் அப்படின்னா அவருக்கான செல்வாக்கு இருக்குமா, ஓபிஎஸ் அங்கே போய் சேர்ந்ததுனால அதிமுகவுக்கு பின்னடைவா, இல்லை வந்து அதிமுக நிம்மதியாக இருப்பாங்களா? ஏன்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெடி வச்செல்லாம் இனிப்பு கொடுத்தெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க சில அதிமுகவினர். ஸோ இது உண்மையிலே வந்து அதிமுகவுக்கு ஓகே ரிலீஃப் ஆயிடுச்சு போயிட்டாருப்பா அப்படின்னு நினைக்கிற விஷயமா, இல்லை அதிமுக ஒரு பெரிய பின்னடைவா அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.